வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விக்ரமாதித்யருக்கு வேதாளம் புதிர் போட்டது. பத்மபுரம் என்ற நகரத்தை சாலிவாகனன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்கும் தன்மை கொண்டவர். சகல கலைகளையும் அறிந்தவர். அவரது வள்ளல் தன்மையை அனைவரும் புகழ்ந்தனர். அவருக்கு காடுகளை சுற்றி பார்ப்பதில் விருப்பம் அதிகம். அப்படி அவர் ஒரு முறை காட்டை சுற்றி வருகையில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அது யார் என்று பார்க்கும் ஆவலில் அழுகுரல் வந்த திசையை நோக்கி நடந்தார். அங்கே பெண் பாம்பு ஒன்று அழுது கொண்டிருந்தது. சாலிவாகனன் சிறிதும் பயப்படாமல் அதன் அருகில் சென்று, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். என் இனத்தவர் பலர் இந்த காட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு கருடன் என் இனத்தவரை கண்டதும் உடனே கொன்று தின்று கொண்டிருக்கிறது. அப்போது நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி கருடனை பார்த்து, இனிமேல் இப்படி எங்கள் இனத்தவரை காணும் போதெல்லாம் கொல்ல வேண்டாம், எங்களுள் ஒரு ஏற்பாடு செய்து தினம் ஒருவராக உன்னிடம் வந்து இரையாகிறோம் என்று சொன்னோம். அதுவும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. அதன்படி தினம் ஒருவராக செல்கிறோம். இன்று என் மகன் போக வேண்டிய முறை. எனக்கு அவர் ஒரே மகன். அதை நினைத்துதான் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன் என்றது. அதை கேட்ட சாலிவாகனன், நீ கவலைப்பட வேண்டாம், உன் மகனுக்கு பதிலாக கருடனுக்கு நான் இரையாகிறேன் என்றார். என்னுடைய விதிக்காக நான் அழுகிறேன், நீர் எதற்காக கருடனுக்கு இரையாக வேண்டும் என்று பாம்பு கேட்டது. அப்பொழுது கருடன் அங்கே வந்தது. கருடனை பார்த்த அரசன், இன்று பாம்புக்கு பதிலாக என்னை இரையாக்கிக்கொள் என்றார். அதை கேட்ட கருடன், ஆஹா, இவன் அல்லவா தியாகி என்று நினைத்து மனம் மகிழ்ந்து அரசரை பார்த்து, உமக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றது. இன்று முதல் உயிரோடு உள்ள பாம்புகளை கொள்வதை தவிர்த்து தானாக இறந்து போன பாம்புகளை தான் இரையாக கொள்வேன் என்று சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார் அரசர். கருடன் அவ்வாறே சத்தியம் செய்து கொடுத்தது. பாம்பு மகிழ்ச்சியுடன் அரசருக்கு நன்றி சொன்னது. பிறகு அரசர் கருடனிடம் இருந்தும் பாம்பிடம் இருந்தும் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், விக்ரமாதித்ய மகாராஜாவே, இந்த கதையில் சொல்லப்பட்ட அரசன் கருடன் ஆகிய இருவரில் உயிரின் மீது இரக்கம் கொண்டவர் யார்? இதற்கு பதில் தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடித்து விடும் என்றது. பகுத்தறிவு உள்ள அரசனை காட்டிலும் பகுத்தறிவில்லாத கருடனுக்கு இரக்க குணம் வந்து தன் வழக்கத்தையும் இயல்பையும் தனது ஆகாரத்தையும் விட்டு விடுவதாக சத்தியம் செய்து கொடுத்த அந்த கருடன் தான் ஜீவ காருண்யத்தில் சிறந்தது என்று விக்ரமாதித்யர் பதில் அளித்தார். விக்ரமாதித்யரது சரியான பதிலினால் மௌனம் கலைவே வேதாளம் கட்ட அவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.